செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வழிக்கான ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு தாசி வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லை. கத்தர் உன்னை காக்கிறவர். கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கத்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்ற வசனத்தின்படியே, ப்ராமிஸின்படியே, வாக்குத்தத்தின்படியே எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவெல்லாம் பகலெல்லாம் பாதுகாத்து தேவைகளெல்லாம் சந்தித்து சுகபத்திரமாக பலனோடு ஜீவனோடு நல்ல ஆயுசு நாட்களோடு பூரணமான வாழ்வோடு நீ வைத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்படியே நடத்தும். உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இருந்ததாக சரித்திரம் இல்லை. கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையை நீ நாங்கள் நம்புகிறோம். அதை நீங்கள் ப்ராமிஸை நிறைவேற்றுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். சில சரணங்களை நாம் பாடும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வீசிடும் இயேசுவின் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்தவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்லா நாமம், இன்ப நாமம். எல்லா கரங்களை உயர்த்தி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரை நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரில் நடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். எஸ் லார்ட். வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் சாபத்திலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் யெகோவா, அவர் பெயர் இயேசு, அவர் பெயர்
பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன், கம்ஃபர்டர். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறபடினால உங்க கைகளை உயர்த்தி உங்க தேவைகளை சொல்லி, திருமண தேவை, குழந்தை பேரு, வேலை வாய்ப்பு, உயர்வு, உடல் உறுப்புகளிலே பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இயேசு. பரிகாரியான யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மாத்திரமே. அவரை நோக்கி கூப்பிட்ட முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவர் ரட்சித்தார். இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I am the Lord who I am என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம காணப்போகிறோம். ஒரு தொடுதலை காணப்போகிறோம். கர்த்தருடைய கை நம்ம அமர்வதை விசேஷமாய் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க தொட்டு அற்புதம் செய்து உங்களை சாட்சியை நிறுத்தும், உண்மை மகிமைப்படுத்தும்படியா, உங்களுடைய நாமத்தை குளோரிஃபை பண்ணும்படியா உங்களுடைய சாட்சியை, யாரெல்லாம் அப்படி சாட்சியை நிற்க விரும்புறீங்க, உங்களை கைகளை உயர்த்தி இந்த ஜெபத்திற்கு பிறகு என்னை நீங்க உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்ற போறீங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் நேற்று சொன்னேன், இந்த வாரத்தில் நான் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிலே அவர் சாபத் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயங்களிலே ஹவுஸ் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், அதில் செய்த அற்புதங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தது தான், ஆனாலும் ஆவியானுடைய வெளிச்சத்தில் வித்தியாசமான கோலங்களில் அவர் சிலரோடு கூட அவர் நேரடியாக பேச போகிறார். என்னோடு பேசினார், உங்களோடும் கூட பேசுவார், நிச்சயமாக பேசுவார். முதல்ல என்கிட்ட தான் பேசுவார். ஏன்னா அதை ஆய்வு செய்யும் பொழுது அநேக சிறப்பான செய்திகளை எனக்கு புரியும்படி வைத்திருக்கிறார். அற்புதங்களை காணும்படி அவர் செய்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக் சாப்டர் 13 verses from 10. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மனப்பாடமாக தெரியும். அதனால் ஒருவேளை உங்களால் பைபிள் எடுக்க முடியலனா கூட நான் சொல்லுதை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாது கூனியா இருந்தார். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா தெரியும்? ஏன்னா நம்ம இந்த 18 வருஷமா கூனியா இருந்த மகளை குறித்து நம்ம நிறைய நேரம் நம்ம தியானித்திருக்கிறோம். அதனால இது நம்ம நிறைய நேரம் பேசியிருப்பதனால நம்ம எளிதில் இதை விளங்கி கொள்ளலாம். சரிங்களா? இப்போ முதல் 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், 18 வருஷம். இங்க முதல்ல அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சொல்றேன். ரெண்டு பிரச்சனை அவளுக்கு இருக்கு. ஒன்று பிசிக்கலா ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, எலும்பு வளைந்து கொண்டே இருக்கிறது.
சரிங்களா? ரெண்டாவது பிரச்சனைன்னா, அந்த எலும்பு வளைவதற்கான காரணம் என்னன்னா, அசுத்த ஆவி இங்க சொல்லப்படுகிறது. அது எப்படி ஆச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி புரிந்து கொள்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அந்த போனை தான் பிசாசு டச் பண்ணுச்சு. முதல்ல டச் பண்ணி அது வளைந்து 18 வருஷத்துல அப்படியே பெண்ட் ஆகும் பொழுதெல்லாம் அவளுக்குள்ளே அந்த அசுத்த ஆவி, ஏன்னா அவளை பார்க்க வர்றவங்க எல்லாம் ஒருவேளை அவளை 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 கேலி பண்ணியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்துல அவளுக்கு மிகுந்த கோபம் வந்தது, அவளுக்கு மிகுந்த ஆத்திரம் வந்திருக்கும். ஏனென்றா வரலாற்று பின்னணி அடிப்படையிலே நான் சொல்ல போனா, அவ ஒரு அரபு தேசத்து ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருவேளை இதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வு செய்யணும்னா நீங்க யூடியூப்லேயே இருக்கு. ரான் சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ப்ரொஃபஸர் எழுதின ஒரு புத்தகம், சேசிங் கிரைஸ்ட், சேசிங் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் சேசிங் கிரைஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அவங்க அதில் அந்த பெண் பேர் உட்பட, அராபிய பெண் சொலாரா அப்படின்னு நினைக்கிறேன், சொலாரா அப்படின்னு பெண் பேர் உட்பட எத்தனை வயதில் அவளுக்கு திருமணம் ஆகி அந்த யூதர் ராஜா, இஸ்ரேலின் ராஜா இடத்துல வந்தாங்க, பிரின்சஸ் இடத்துல வந்தாங்க, எப்போ அவளுக்கு அந்த கூன் வியாதி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஈவில் ஸ்பிரிட்டுடைய தன்மை எப்படி மாறுச்சு என்பதெல்லாம் ரொம்ப 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 அழகா விளக்குவார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள சரீர பலவீனமும் இருந்து பிசாசும் அழகழிக்கும்னா, ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனை ஆட்கொள்ளும்னா அதை விட நரகம் உலகத்துல ஒன்றும் கிடையாது. சில குடும்பங்களில அப்படித்தான் மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுல கூட நம்முடைய குடும்பத்தினர் அப்படி பார்க்கிறோம். வியாதியும் இருக்கும், அட் த சேம் டைம் பிசாசின் அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். அக்ரெசிவா இருப்பாங்க, ரொம்ப கோபப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, இருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி எறிவாங்க. ஒரு தற்கொலையின் ஆவி கூட அவங்களுக்கு இருக்கும், கொலை வெறியின் ஆவி இருக்கும், அசுத்தத்தின் ஆவி இருக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான், எல்லாமே சேர்ந்து பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி இதை நீங்க பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ரெண்டுத்துக்கும் ஜெபம் பண்ணணும். பிசிக்கலிக்கு ஆண்டவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஸ்பிரிச்சுவலுக்கு வேதம், தியானம், ஜெபம், உபவாசம், இதுதான் அதற்கான மெடிசன். பிசிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம டாக்டரை பார்க்கணும், மருந்து எடுக்கணும், அதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம பண்ணணும். ஆனா ஸ்பிரிச்சுவலி அட் த சேம் டைம் இவங்க அவ்வளோ பெரிய 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 ராஜகுமாரத்தியாக, அரப் கண்ட்ரி ராஜகுமாரத்தியாக இருப்பினும் அவங்களுக்கு ஒரு டாக்டர் சுகமாக்க முடியல என்பதெல்லாம் இல்லை. அவங்க இடத்துல பணம் இல்லை என்பதெல்லாம் இல்லை. அவங்க இடத்துல பணம் இருக்குது. 12 வருட பெரும்பாடு உள்ள பெண்ணாது அநேக வைத்தியரால் அநேக பணம் செலவழித்து சற்றேனும் குணமடையாமல் போனாங்கன்னு வேதத்துல வாசி. ஆனா இந்த அம்மாவுக்கு பணம் இருக்கு, ஆனா குணம் இல்லை, குணம் ஆகலை. ஸோ ரெண்டுமே இருந்தது. ஒன்று ஸ்பிரிச்சுவலி ஈவலா இருந்தாங்க, பிசிக்கலி சிக்கா இருந்தாங்க. இந்த ரெண்டுமே இருக்கும் பொழுது அவங்களோட நிலைமை தான் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருந்தது. ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அம்மா தேவ ஆலயத்திற்கு வந்தாங்க, வருவராக இருந்தாங்க. ஒருவேளை அவங்க யூதரின் தெய்வத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று இல்லைன்னா இப்படி அந்த ரான் சார்ல்ஸ் சொன்னதை நான் கேட்டேன். அதாவது இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டாங்க. அதுல பர்டிகுலரா அவங்க சொல்றாரு, அதுல சொல்ல விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு நிறைய விடுதலை கொடுத்திருக்கிறாரு. பெண்கள் 18 வருஷமா பெரும்பாடு இருந்த ஒரு பெண்ணை சுகமாக்கி இருக்கிறாரு, பெண்களுக்கு நிறைய செய்திருக்கிறாரு என்று அவருக்கு அறிந்தவளா இருந்தபடினால இவர் அற்புதம் செய்வார், அற்புதம் செய்கிறவர், இவரிடத்துல போனா நிச்சயம் நாம் சுகம் பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை அப்பொழுதே அவள் கிறிஸ்தவளாக, இயேசுவின் ஊழியத்தை நிமித்தம் அவள் கிறிஸ்தவளாக மாறிட்டா அப்பவே. அதனால அவள் ஜெப ஆலயத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்.
இயேசுவின் போதகம் வருகின்ற பொழுதுதான் அதுதான் பயங்கரமான கோயின்சிடென்ட் வந்துடுது. அப்பொழுது இயேசு அங்கே போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். சரி, நான் இங்க நிறுத்திட்டு நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த பென்ட் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. பலவீனம், கூனி, 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவங்க, பலவீனப்படுத்துகிற ஆவி, அடுத்த கைகளை வைத்து உடனே நிமிர்ந்து, அந்த 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 வார்த்தையை நான் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பென்ட், வளைக்கப்பட்ட. நான் அது மீனிங் தேடினப்போ டிக்ஷனரியில் இந்த 2 வார்த்தையை இந்த டிக்ஷனரியை நான் பார்த்தேன். அது என்ன வார்த்தைன்னா, உடல் தகுதியற்ற மீனிங். 2வது, உடல்நிலை சரியில்லாத. அதாவது ஒரு ஷேப்புக்கு மீனிங் என்ன, ஒரு பென்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, ஷேப் இப்படி வளைந்திருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தா, உடல் தகுதியற்ற, உடல்நிலை சரியில்லாத, குனிந்த நிலையில இருக்கிறவர்கள். ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு நேராக வருதுன்னா, பென்ட் பீப்புள், யாரெல்லாம் வளைந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிமிரக்கூடாத நிலைமையில இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக தான் இந்த வார்த்தை. ஒருவேளை நம்ம பிசிக்கலா அவளை மாதிரியே நம்ம குனிந்தே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பல நிலைகளில நாம குனிந்து இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி ஃபினான்ஷியலா எல்லாரும் நிறைய சேலரி, நல்ல வருமானம், நல்ல கையிருப்பு, ஒரு வீடு எல்லாம் இருக்கு, எல்லாம் வசதி இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பைக் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க நடைய பார்த்தீங்கன்னா மிடுக்கோட தலை நிமிர்ந்து நடக்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல நம்ம ஃபினான்ஷியலி பேக்ரப்டா அல்லது ஃபினான்ஷியலி தோல்வியில இருந்தோம்னா, கடன்ல டெப்ட்ல இருந்தோம்னா, தலை குனிந்து தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அந்த நிலைமை எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல. ஆனா கடன் பற்றவர்களுக்கு இது புரியும். ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இல்லாதவங்களுக்கு இது புரியும். மாதந்தோறும் கடன் வாங்கி நடத்துகிறவர்களுக்கு இது புரியும். கடன்காரன் தொலைபேசியில வருவான், கடன்காரன் நேர்ல வருவான், கடன்காரன் வீட்டுக்குள் வருவான், அல்லது நம்ம தலை குனிந்து நிற்க வேண்டிய சமயங்கள் வரும். தட் இஸ் கால்டு பென்ட் ஓவர் சிச்சுவேஷன். 2வது, எஃப்ல நான் சில காரியங்கள் சொல்றேன். ஃபிட்னஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை எல்லாரும் அழகா இருக்கிறாங்க, எல்லாரும் ரொம்ப பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இம்ப்ரெசிவா இருக்கிறாங்க. ஆனா நாங்க மாத்திரம் ஏன் ஒரு நல்ல உடை இல்லை, நல்ல முடி இல்லை, நல்ல ஒரு கலர் இல்லை, டார்க்கா இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில இப்படியே நாங்க தலை குனிந்து நடக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் ஒரு ஸ்கார் உள்ள இருக்கும். ஃபிட்னஸ் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல என்ன சொன்னா, ஃபினான்ஷியலா நீங்க வளைந்து இருக்கலாம். 2வது, ஃபிட்னஸ் சார்பா பிசிக்கலி பாருங்க, பிசிக்கலி நீங்க பலவிதமான வியாதிகள். எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த இருதய வலி வரணும், இருதயத்துல பெரிய பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் சிறுநீரகத்துல பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் ஆண்டவரே எங்க பரம்பரைக்கே இல்லாத தோல் வியாதியும் டயபெட்டிக்கும் சுகரும் இருக்க வேணும், திடீர்னு ஏன் என்னுடைய பார்வை மங்கணும். இந்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசி கொண்டிருக்காரு. யார் எல்லாம் ஷேப் இல்லாம, குடும்பங்கள் ஷேப் இல்லாம, ஃபினான்ஷியலி ஷேப் இல்லாம, ஃபிட்னஸ்ல ஷேப் இல்லாம இருக்கிறீங்களோ, இன்னைக்கு நம்மை தான் ஆண்டவர் டார்கெட் பண்ணி பேச விரும்புகிறார். 3வது, ஃபேமிலியில ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனா மேரேஜ்ல நிறைய கான்ட்ரரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, பிரச்சனைகள். இதனால சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன், என் பிள்ளையினாலே தலை குனிவு,
அல்லது கணவன் வீட்டில் சொல்லுவாங்க, இதனால தலைகுனிவு. அல்லது பிள்ளைகளே சொல்லுவாங்க, இதனால மனைவினால எனக்கு ஒரு தலைகுனிவு, கணவனால எனக்கு ஒரு தலைகுனிவு, என்னால் சொசைட்டி கூட பார்க்க முடியல. அவ்வளோ ஃபேமிலி இஷ்யூஸ்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நான்காவது ஃபியூச்சர். எல்லாருக்கும் நேர் இருக்குன்னா எனக்கு ஏன் வளைந்து இருக்கிறது? என் பாதை ஏன் வளைந்து 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 நெளிந்து நெளிந்து போகிறது? இல்லை, ஃபியூச்சரே இருட்டா இருக்கு, பிரைட்டா இல்லையே. என் வாழ்க்கையில நான் என்ன ஒரு வீடு வாங்கல, ஒரு திருமணம் ஆகல, ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு சுகத்தை நான் அனுபவிக்கல. என் ஃபியூச்சரே இருண்டு போய் இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு we are bent over in that area also. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன், நாளைக்கும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்று மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறார். அந்த ஃபாதர் நமக்கு ஃபேவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை உங்கள் ப்ராப்ளம் ஃபினான்ஷியலி பென்ட் ஆக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தில் தலைகுனிந்து இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய ஃபிட்னஸில் தலைகுனிந்து இருக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் தலைகுனிந்து இருக்கலாம். ஃப்யூச்சரே நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த பெண்ணை வச்சு நான் சொல்ல முடியும் என்னால். இந்த 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 சொல்லறா அப்படின்னா நினைக்கிறேன் நான். நீங்கள் அந்த அந்த புத்தகம் வாங்கி படியுங்க. இந்த ராப பெண்ணு, ஒரு சின்ன வயசில் கல்யாணம் பண்ண பெண்ணு, பல கனவுகளோடு கூட அரபு தேசத்துலேருந்து இஸ்ரேலுக்கு வந்த பெண்ணை வந்து கணவனோடு கூட கொஞ்ச நாளுக்குள்ளே அவளால் சுகமாக வாழ முடியல. காரணம் வியாதி, கணவன் வெறுத்து, அப்புறம் பிள்ளைகள் இல்லாமல், சொசைட்டி வெறுத்து, அப்பா வீட்டுக்கும் போகாமல். இதில் ஒரு இஷ்யூ என்னன்னா, 20 years வரைக்கும் யூதர்கள் அராப் பீப்புள் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, தலாக் கொடுப்பாங்க. ஸோ 20 ஆண்டுகள் வரைக்கும் அந்த பெண்ணுடைய நிலைமை அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் போச்சு. ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஃபினான்ஷியலி எந்த க்ரைசிஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபிட்னஸில் அந்த அம்மாவுக்கு க்ரைசிஸ் இருந்தது, ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருந்தது, ஃப்யூச்சரே இல்லைனாச்சு. அவ்வளோதான். ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் கடவுள் ஒருவேளை நம்ம பெண்ட் பண்ண வைத்தாரே தவிர உடைக்கலை, பிரேக் பண்ண விடலை. பிசாசு அந்த பெண்ணை பிரேக் பண்ண விடலை. நல்ல கவனிங்க, கடவுள் பிசாசு இடத்துல அந்த பெண்ணை வந்து டார்மெண்ட் பண்ண வைத்தார். ஒருவேளை மேபி இப்போ யோபுக்கு மாதிரி, ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் இருந்தது. அவளை ஒருவேளை அந்த ஆவி அவளை பெண்ட் பண்ண முடியுமே தவிர அந்த ஆவியினால, அசுத்தாவினால அவளை பிரேக் பண்ண, அந்த எலும்பை பிரேக் பண்ண என் தேவன் இடம் கொடுக்கல. அதுக்குள்ள தேவன் இன்டர்வென் ஆகி, கர்த்தர் இயேசு இன்டர்வென் ஆகி அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட்டா எந்தெந்த இடத்துல நம்ம வளைந்து இருக்கிறோம், ஃபினான்ஷியலி, ஃபிட்னஸில், ஃபேமிலியில், நம்முடைய ஃப்யூச்சரே, நம்முடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரே, எதிர்காலமே கேள்விக்குறி. ஆண்டவர் நல்லா வெளிப்படுத்தினார். ஆக்சுவலி கேள்விக்குறி எப்படி இருக்கும்? அது அப்படி தான் வளைந்து இருக்கும். எப்போ இது ஆச்சரியக்குறியாக மாறும்? சிலுவை அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்கிற பொழுது தான். நீங்கள் நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், இந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா இருந்தார். அந்த அப்பா இயேசு கிறிஸ்து. அந்த அப்பா வந்த பிறகு அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஃபியூச்சரை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல ஃபேவரை பரலோகத்திலிருந்து கொடுத்து, நல்ல கணவனை, அதுக்கப்புறம் கணவன் நிச்சயமாக அவளை நேசித்திருப்பான். ஏனென்றால் அவ்வளோ அழகாக அவள் மாறி இருப்பாள். இன்னும் ஆல்மோஸ்ட் 30 yearsக்குள்ள தான் அவள் இருப்பாள். அவள் கணவன் ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகள் வளர்ந்து, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பெண்ணுடைய நாளைக்கு சொல்கிறேன், அந்த பெண்ணால் எப்படி இந்தியாவுக்கு பெருமை வந்தது, இந்தியாவில் கிறிஸ்தவம் வந்தது என்பதை சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக மாறி கர்த்தர் எப்படி மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன்.
அவள் குனிந்தே இருந்தாள். அந்த 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 ஒரு அந்த ஒரு நிலைமையை தான் நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பெண் இருந்த நிலையிலே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இந்த பெண்ணை போல தான் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. இந்த பெண்ணை போல தான் இருக்கிறேன், ஃபினான்ஷியலி சக்சஸ் இல்லாமல் இருக்கிறேன், ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலி ஈவில் பொசஸ்டாக நான் இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் ஈவில் என்னை பொசஸ் பண்ணி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, என் ஃபியூச்சரே கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனாலே ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள், இதனாலே ஏற்படுகிற பெரிய துன்பங்களுக்கு ஆளாயிருக்கிறேன். இன்று ஆண்டவர் நீர் வந்து இந்த மகளுக்காகவே வந்து அந்த மகளை பார்த்து அழைத்து நீர் பேசி அந்த பெண்ணுக்கு நீர் கொடுத்த அற்புதத்தை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அதிசயம், இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். நீங்க வந்த இந்த நேரம் காலை நேரமாக இருக்கும், பிள்ளைகள் பார்க்கிற நேரம் எந்த நேரமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். நான் தொடர்ந்து பத்தி பேசல. கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய இயேசுவின் கரம், பரிசுத்தாவியானுடைய கரம் ஒவ்வொரு மீது வைக்கப்படட்டும். பிசிக்கலா எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கிறீங்களோ அங்க உங்க கரத்தை வைத்து ஆண்டவரத்துல காட்டுங்க. ஆண்டவே, எங்க இருதயத்துல, எங்க சிந்தையில, எங்க சிறுநீரகத்துல, எங்க ஜீரண உறுப்புகளில, எங்களுடைய கால்களில், எங்கள் கைகளில், எங்கள் சருமங்களில், எங்கள் கண்களில், எங்க நர்வஸ் சிஸ்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. விசேஷமாக ஒரு அன்பு வாலிபு பிள்ளை மியாட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சேர்ந்துச்சோம் பண்ணுங்க, அன்கான்ஷியஸ் ஆக்சிடென்ட்ல இருக்கிறான். எல்லாம் கைகளை உயர்த்திச்சோம் பண்ணுங்க. அவன் ஜீவனுக்கு உத்தரவாதம் எடுங்க. ஆண்டவரே, அவனை விடுதலை ஆக்குங்கப்பா, சுகப்படுத்துங்க. ஏழை ஆண்டவரே, அவனால் அவ்வளவு செலவு செய்யக்கூட முடியாது. கர்த்தர், அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளை அவசியம் தேவை. இந்த மாதிரி விபத்துகள் யாருக்குமே நேரிடக்கூடாதுன்னு சோமனுங்க. இந்த நாளிலே அநேகர் ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்களும் எழுதி அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. ஒவ்வொன்றாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஏற்பட்டிருக்கிற கடனுக்காக, வறுமைகளுக்காக, பிள்ளைகளின் வாழ்க்கை உயர்வுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெயம் கர்த்தரால் வரட்டும், சுகம் இயேசுவால் வரட்டும். என் இயேசுவால் ஆகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, ஜெபிக்கிற இந்த வினாடியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. நீர் நல்ல வேலையை கொடுத்திருக்கிற அந்த வேலையிலே கர்த்தர் உயர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் ஆசீர்வாத மழையை ஊற்ற எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் வந்த வீட்டில, நீர் வந்த இடத்துல, நீர் வருகிற வாசம் பண்ணுகிற எங்கள் இருதயத்துல ஒரு குறைவும் நாங்கள் காணாமல் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில இந்த 4 குறிப்பு அப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஃபினான்ஷியலா நாங்கள் உயர்ந்து இருக்கணும். ஃபிட்னஸ்ல நாங்கள் எல்லா உறுப்புகளும் சீரடைந்து நாங்கள் சுகமாய் வாழணும். என் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஃபேமிலியில காணப்படுகிற எல்லா குழப்பங்களுக்கும் இந்த ஒரு தீர்வு உண்டாகட்டும். பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், டிவோர்ஸ் வரைக்கும் போகிற குடும்பங்கள், சொத்து தகராறு எல்லாம் ஒரு பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இந்த நாளிலே வரட்டும். 4வது விசேஷமாக ஆண்டவரே, எதிர்காலம் சூனியமாக இருக்கிறது. 3ஆம் உலகப்போர் வருமோ என்ற ஒரு கலக்கம், யுத்த செய்திகளும் வியாதியின் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றின் மத்தியிலே உமக்கென்று வாழ, உமக்கென்று நல்ல எதிர்காலத்தை நாங்கள் அமைத்துக்கொள்ள உதவி செய்யும். நல்ல எதிர்காலத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷ ஆவினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதியும். உடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென்.
காட் bless you.